அம்பேத்கர் டெமோக்ராட்டிக் சென்டர் வச்சு விடுதலை சிறுத்தைகள் தலைமை போட்டோம். அப்படி மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக காசர்கோடுல மனைப்பட்டா இல்லாத போது அதை கலெக்டருக்கு போயிட்டு கொடுத்து இப்போ மனைப்பட்டா கொடுக்கிற டிஜிட்டல் சர்வேல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே நாம வந்து மனைப்பட்டா வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக அது ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது நாங்க எந்த பிரச்சனையாலும் சரி தலைவர் இருக்கிறார், நம் நாடாளுமன்ற குரல் கொடுப்பதற்கு இருக்கிறார். எனவே அவருடைய தலைமையில் நாம் ஒரு அம்பேத்கரியவாதியாக, ஒரு ஐயங்காரியவாதியாக, ஒரு அப்பச்சன்வாதியாக நின்று தலைவர் எழுச்சி தமிழர் கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நேரத்தில் நான் உங்களை பணிவோடு கேட்டு, அதே போல நம்முடைய விழாவுக்கு நம்முடைய இயக்குனர் மிக பிரபலமான ஒரு இயக்குனர் வந்து மேடைக்கு வரலையா சார்? அண்ணா நம்முடைய அனில் நாகேந்திரன் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். அவர் வந்து ஒரு பிரபலமான இயக்குனர், மிகப்பெரிய திரைப்படத்தை இயக்குகிறார். அவர் தலித் அல்லாதவர், ஆனால் தலைவருடைய தலைமையை ஏற்று நம்முடைய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அவர் வந்து இனி கொஞ்ச காலத்துக்கு அனைவரையும் நான் வந்து சேர்க்கணும், அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியில் நான் பணியாற்றுகிறேன், இப்போது விடுதலை சிறுத்தைகள் பிற்புலமாக இன்று பணியாற்ற விரும்புகிறேன் என்று இந்த மேடையை வந்து வந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் வழக்கத்துக்கு என்று வரவேற்று நாம இந்த அரசியல் சக்தியாக கொண்டு போவதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த கேரள அரசு என்பது நமக்கான அரசு. நாம் வெறும் ஓட்டு போகிற சமூகம் அல்ல, போட்டி போகிற சமூகம், போட்டி போகிற சமூகம் அல்ல, வெற்றி பெறக்கூடிய சமூகம், வெற்றி பெறக்கூடிய சமூகம் அல்ல, ஆரோக்கிய சமூகம். அதை நிரூபிப்பதற்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அம்பேத்கராக, ஐயங்காரியாக, அப்பச்சனாக நமக்கு